அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அந்த இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் மஹரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபிமொழிகளையும் அந்த நபிமொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அப்படிப்பட்ட தொடரில் சமீப நாட்களாக ஹுதைபியா உடன்படிக்கை தொடர்பாக ஏராளமான செய்திகளை நாம் அறிந்து வந்திருக்கிறோம். அந்த தொடரில் இன்றைய தினம் நாம் எதை பற்றி காண இருக்கின்றோம் என்றால், ஹுதைபியா உடன்படிக்கை என்பது ஏராளமான திருப்பு முனைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒரு உடன்படிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்பொழுது ஹுதைபியாவில் முகாமிட்டு இருக்கிறார்கள். அங்கேயே தம்முடைய இருப்பிடத்தை அமைத்து இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை தெரிந்ததற்கு பின்பாக மக்காவை சுற்றியிருந்த ஏராளமான மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். வந்துவிட்டு ரசூலுல்லாஹ் வந்திருப்பதற்கான நோக்கத்தை தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டு குறைஷியர்களிடத்தில் சென்று முஹம்மது அவர்கள் வந்திருப்பதற்கான காரணம் இதுதான் என்று தெரிவித்தார்கள். அதற்கு பின்பாக குறைஷியர்களிலிருந்து ஒவ்வொருவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். தூதுவர்களாக வருகிறார்கள். அந்த அடிப்படையில் முதலாவதாக உதைல் இப்னு வரகா அல் குஸாஇ என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இவர் மக்கத்து வாசி கிடையாது, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடியவர். அவர் ரசூலுல்லாஹை பார்த்துட்டு அந்த செய்தியை கொண்டு போய் குறைஷியர்களிடத்தில் சொல்கிறார். குறைஷியர்கள் இருக்கக்கூடிய அறிவில்லாத மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, முஹம்மதை பத்தி எந்த செய்தி நீங்க எங்கள்கிட்ட சொல்ல வேணாம், அவர் எப்படியோ போனா போகட்டும், எங்களுக்கு எந்த தகவலும் வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு சில அறிவுள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி முஹம்மது என்ன கோரிக்கை வைக்கிறார், அவரினுடைய நோக்கம் என்னன்னு அறிஞ்சுக்குவோம், முஹம்மது இடத்திலிருந்து நீங்க கேள்விப்பட்ட செய்தியை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் சொல்லி விட்டாங்களோ, நாங்கள் போருக்கு வரவில்லை, சமாதானமான ஒரு உடன்படிக்கை நீங்கள் செய்து கொடுத்தால் அதற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்கின்ற எல்லா செய்தியும் சொல்கிறார்கள். இதை கேட்டுவிட்டு அங்கு குறைஷியர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் உர்வா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இவர் என்ன சொல்றாருன்னா, ஒட்டுமொத்த மக்கத்து வாசிகளை பார்த்து சொல்கிறார், முஹம்மது அவர்கள் போர் செய்வதற்காக வரல, அவர் உண்மையிலே ஒரு சிறந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை நாட்கள் தான் இப்படி போர் செஞ்சு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு யாருமே இல்லாம போறது, இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான், நமக்கு நிறைய சேதாரம், அவர்களுக்கும் ஏராளமான சேதாரம், இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நிம்மதியே இருக்காது. முஹம்மது கொண்டு வந்திருக்கிறது நல்ல திட்டம், அதை நாம் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் போய் முஹம்மது கிட்ட பேசுறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கத்து குறைஷியர்கள் அனைவரும் உர்வா அவர்களுக்கு அனுமதி வழங்குகிறார்கள். உர்வா அவர்கள் மக்காவிலிருந்து கிளம்பி ஹுதைபியாவிற்கு வருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு. உர்வா வருகிறார், வந்துவிட்டு ரசூலுல்லாஹை பார்க்கிறார். பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதைல் அவர்களிடத்தில், இதற்கு முன்னால் வந்தவரிடத்தில் என்ன செய்தியை சொன்னார்களோ அதே செய்தியை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள்? இதற்கு முன்னால் வந்தவர்களிடத்தில், எங்களினுடைய நோக்கம் போர் கிடையாது, நாங்கள் புனித பயணத்தை எதிர்பார்த்து உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறோம், அது ஒன்றுதான் எங்களுக்கு நோக்கம். எங்களை நீங்க இறை இல்லம் காபாவிற்கு செல்ல விடாமல் தடுத்தால் என்னுடைய தலை துண்டிக்கப்படுகின்ற வரைக்கும் போரிடுவேன், இல்லை என்றால் நீங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை கொண்டு வந்தீங்கன்னா அதை நான் நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இதை கேட்ட உடனே உர்வாவுடைய பதில பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில ஒட்டுமொத்த கூட்டத்தாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய படை. உர்வா அவர் தான் புது ஆள், அவர் தான் எதிரியா உள்ள வந்திருக்கிறார். உர்வா அவர் சொல்லக்கூடிய பேச்சை பாருங்கள். அவர் சொல்றாரு, முஹம்மது அவர்களே, இதுவரைக்கும் அரபு குலத்தார்ல யாருமே சந்திக்காத ஒரு வீழ்ச்சியை நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய மக்களை நான் பார்க்கிறேன், ஒரே குலத்து மக்கள் மாதிரி இருப்பதாக நான் பார்க்கல. ஒரே குலத்து மக்களா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருப்பார்கள், விட்டு கொடுக்காமல் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய கூட்டத்துல பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறீர்கள், ஒவ்வொரு குலத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. இந்த மக்களை நம்பிக்கிட்டா எங்களோட போர் செய்ய போறீங்க? இந்த போர் மட்டும் நடந்துச்சுன்னா உங்களினுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் அழிக்கப்பட்டால் அழிக்கப்பட்டுரும். குறைஷியர்களாகிய நாங்கள் வென்று விட்டால், நாங்கள் வென்றதற்கு அடுத்த நொடி உங்களினுடைய கூட்டத்துல ஒருவர் கூட உயிரோடு இருக்க மாட்டார். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் எப்படி தெரியுமா, ரொம்ப நேரம்லாம் சண்டையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, பலதரப்பட்ட மக்களா இருக்காங்க, உங்களை விட்டு விரண்டு ஓடிடுவாங்க. இப்படி ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களினுடைய கூட்டத்திற்குள் ஒரு எதிரி தூதோராக பேசிக் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முறை தெரியும், தூதோராக வந்தவரை எதுவும் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. அவர்கள் கடுமையாக ஏசுகிறார்கள் உர்வா அவர்களை பார்த்து. எங்களை பார்த்தா எப்படி தெரிகிறது, ரசூலா விட்டு விரண்டு ஓடிடுவோன்னு தெரியுதா? நாங்களாம் என்ன பயந்து ஓடக்கூடிய கூட்டம் என்று நினைத்தாயா? இறுதி வரைக்கும் எங்களினுடைய நபியோடு தோளுக்கு தோளாக நின்று போர் செய்வோம் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கிறார்கள். உர்வா அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீண்ட நெடிய ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை முழுக்கவே எப்படி நடக்கும்னா, அங்கு குறைஷியர்களிடத்திலிருந்து ஒரு தூதுவர் வருவார், ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய செய்தியை கொண்டு போய் அங்கு சொல்லுவார்.
இப்படி மாறி மாறி சென்று கொண்டே இருப்பார்கள். இறுதியாகத்தான் ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறும். உர்வா அவர்களும் அந்த தூதுவர்களில் ஒருவர். வருகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எல்லா செய்தியும் கேட்கிறார். ஒரு சில வார்த்தைகளை விடுகிறார். மீண்டும் குறைஷிகள்கிட்ட சென்றார். சென்று விட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரே பதில், முஹம்மது வந்திருக்கிறது நல்ல ஒரு திட்டத்தோட வந்திருக்கிறார், உடன்படிக்கை, ஒரு சமாதான உடன்படிக்கையை நாடுகிறார், அதை நாம் நிறைவேற்றி கொடுப்போம், அதுதான் நமக்கு கடமை, அதுதான் நமக்கு சரியா இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் குறைஷியர்கள் யாரும் உர்வா அவர்களினுடைய பேச்சை மதிப்பளிக்கவே இல்லை. இதற்கு பிறகு மற்றொரு மனிதர், பனு கினானா என்கின்ற ஒரு குலத்தை சார்ந்த ஒரு மனிதர், இவர் வந்துட்டு குறைஷியர்கள்ட்ட அனுமதி கேட்கிறார். எனக்கு அனுமதி கொடுங்க, இப்ப நான் போயிட்டு வரேன். ஒவ்வொருவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு பிறகு பனு கினானா குலத்தாரை சார்ந்தவர், அவர் வரும்பொழுது மக்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அவர் மக்களை பற்றி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்கத்து வாசிகளிடத்தில் என்ன சொன்னார்கள், இறுதியாக எவ்வாறு இந்த ஹுதைபியா உடன்படிக்கை ஆரம்பமானது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.